ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு முத்தமிழ் என்னுடைய இதயபூர்வமான வணக்கம். இன்றும் மதியம் ஒரு நண்பர் ஃபோன் செய்து, ஐயா, ராஜராஜ சோழன் பற்றி சொன்னீர்கள், அவர் கோயில் கட்டிய விதத்தை சிறு குறிப்பாக சொன்னீர்கள், அவர் மக்களுக்கு செய்த தொண்டையும் குறிப்பாக தமிழ் மொழிக்கு செய்த தொண்டையும் சொன்னீர்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் இப்பொழுது தெரிய வேண்டியது, ராஜராஜ சோழனுக்கு எத்தனை மனைவிகள் என்று தயவுசெய்து நீங்கள் சொல்லினால் நன்றாக இருக்கும் என்று என்னிடம் அலைபேசி வாயிலாக அவர் கேட்டுக்கொண்டார். அந்த நண்பரின் பெயர் திரு வில்வராஜ் என்று சொன்னார். சரி, இப்பொழுது அரசர்கள் என்றால் அக்காலத்தில் போருக்கு போவார்கள். ராஜராஜ சோழன் தன் வாழ்நாளில் சுமார் 6 போர்களை செய்தார். 6 போர்களிலும் யானைப்படை, குதிரைப்படை, காட்டெருமை, காலாட்படை இதை கொண்டுதான் அவர் 6 போர்களிலும் வெற்றி பெற்றார். உலகிலேயே ஒரு மன்னர் போரிலே தோல்வி அடையாத ஒரு மாமன்னர் என்றால் சூப்பர் ஸ்டார் திரு ராஜராஜ சோழன் தான் என்பது மரியாதைக்குரிய ஒரு விஷயம். தமிழர்களாகிய நாம் நெஞ்சை நிமிர்த்து தலை நிமிர்ந்து அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டினை நாம் பாராட்டுவோம். இப்போ ஒரே ஒரு விஷயம், அவருக்கு எத்தனை மனைவிகள்? அவருக்கு சுமார் 10 மனைவிகள். அரசியல் காரணங்களுக்காக ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது அவர் படையெடுத்து செல்லும்போது வெற்றி பெற்றவுடனே அந்த கருவூலத்தை முதலில் துடைப்பார்கள். காரணம், அந்த கருவூலத்தில் இருக்கிற பொன்னையும் பொருளையும் சேர்த்து மீண்டும் படைகளை திரட்டி தன் மீது தேவையில்லாமல் சண்டைக்கு வந்து விடுவார்களோ என்று கருவூலத்தை முதலில் துடைத்தருவார்கள். 2வது, அந்த நாட்டினுடைய விவசாயம் பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏரிகளை உடைத்தெறிவார்கள். ஆறுகள் குறுக்கே கட்டப்பட்ட சிறு குறு பாலங்களை உடைத்தெறிவார்கள். இது அந்நாளில் அந்த காலத்தில் நடைமுறையில் உள்ள சம்பவம். ஆனால் ராஜராஜ சோழன் அப்படியெல்லாம் செய்யவில்லை. அதே மாதிரி வெற்றி பெற்ற மன்னர்கள் கருவூலத்தை தவிர அங்குள்ள அவருடைய மனைவி அல்லது அவருடைய துணைவி அல்லது அவருடைய கூத்தியால் என்று சொல்லப்படும் அந்த நகைகளெல்லாம் களவாடி கொண்டு வருவது வேடிக்கை அக்காலங்களில். ஆனால் ராஜராஜ சோழன் வாழ்க்கையில் அப்படி பெண்களை அவர் களவாடி கொண்டு வந்தார் என்று சொல்வதற்கு எந்த கல்வெட்டு ஆதாரமும் இல்லை. ஆனால் அவர் முறைப்படி கருவூலத்தை எடுத்துக்கொண்ட வந்த பொருள்களை இங்கே 5000 ஏரிகளை வெட்டினார் என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். மற்றொரு விஷயம், நான் இப்பொழுது நீங்கள் கேட்டது, அதாவது அவருக்கு எத்தனை மனைவிகள் என்று தான் நீங்கள் கேட்டீர்கள். இதோ அவருடைய மனைவிகளை நான் 10 மனைவிகளினுடைய பெயர்களை சொல்லுகிறேன். ராஜராஜனின் பொட்டத்தரசி லோகமாதேவி தவிர சோழமாதேவி 1, திரைலோகமாதேவி 2, பஞ்சவன் மாதேவி 3, அபிமானவல்லி 4, லாடமாதேவி 5, மாதேவி என்ற பிருத்திவி மாதேவி, மீனவன் மாதேவி, வீரநாராயணி, வில்லவன் மாதேவி, வானவன் மாதேவி என்று 10 தேவியர்கள் அவருக்கு துணை புரிந்தார்கள். அதெல்லாம் அரசர் அவர் மற்றொரு நாட்டை படையெடுத்து செல்லும்போது அந்த நாட்டில் அவனை மாமன் மச்சான் ஆகிக்கொண்டால் மீண்டும் அவன் இங்கே படையெடுத்து வருவது தவிர்க்கப்படும். அதாவது அவனுடைய சகோதரியோ அல்லது அவனுடைய அத்தை மகளையோ மாமன் மகளையோ பட்டத்து இளவரசியாக உள்ள பெண்களை இவர் திருமணம் செய்து கொண்டால் போர்கள் தவிர்க்கப்படும். இதனால் பெரும் பொருள் செலவு மிச்சப்படும், உயிர் பலி நீக்கப்படும் என்ற காரணத்தினால்தான் அவர் இந்த 10 திருமணங்களையும் அவர் செய்து கொண்டார் என்று தொல்பொருள் ஆராய்ச்சி இலாக்காக்கள் நமக்கு பறைசாற்றுகின்றன. கிபி 885 முடிசூடிய ராஜராஜ சோழன் 1012 ராஜேந்திர சோழனுக்கு, அதாவது அவருடைய மகனுக்கு முடிசூட்டி விட்டு 1014 மறைந்தார். இவர் எடுத்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய வாழ்வு, கலை பண்பாட்டு மையம், தமிழர்கள் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு
அவர் பொருளாதாரத்தை எடுத்து சென்று ஏரிகளை வெட்டியதுதான் சிறப்பான ஒன்றாக இன்றளவும் கருதப்படுகிறது. பொதுவாகவே 430 வருடங்கள் சோழர்கள் ஆண்டார்கள். உலகத்திலேயே எந்த ஒரு அரசனும் 430 வருஷம், அதுவும் அவருடைய பங்காளிகள் தொடர்ந்து ஆண்ட வரலாறு கிடையவே கிடையாது. அது தமிழர்களுக்குத்தான் கிடைத்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக நமக்குத்தான் சோழ தேசத்தில் நாம் பிறந்தோம், சோழ தேசத்தில் நாம் வாழ்ந்தோம், இன்றும் நாம் சோழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற பெருமை நமக்கு ஈட்டியிருக்கிறது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த காணொளி நிச்சயமாக வேறு இலக்கை நோக்கி, ராஜராஜ சோழனுடைய இலக்கை நோக்கி நாம் செல்லுவோம். என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்ட அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கம்.